ஒய்மேன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். தேர்தல் காலத்தில் ஒரு சூடு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் முன்னுக்கு வந்துருக்கு. ஏதாவது கிடைக்காதா, எதையாவது ஒன்று வச்சு இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய எதிர் அணியை உடைத்து ஓட்டு வாங்கிட முடியாதா என்கிற அடிப்படையில் ஒரு மலிவான தந்திரத்தை இன்றைக்கி கடைபிடிக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கணும். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி இங்கே வந்துட்டார், பிரதமர் வந்துட்டார், பேசிட்டு போனார். அவர் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே 2 திராவிட கட்சிகள் மோசம், குடும்ப கட்சி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் பேசினார். அவர் பேசுனதில் பொருள் பொதிந்த விஷயங்கள் எதுவுமே இருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லையோ மற்றதுலையோ பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கக்கூடிய அம்சங்கள் தான். அப்படின்னா செல்ஃப் எடுக்கலை, அதுதான் எதை வச்சு இன்றைக்கி இந்த இஷ்யூஸில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பண்ணணுமே அப்படிங்கும்போது புதுசாக ஒன்று ஆர்டிஐயில் போட்டு அண்ணாமலை வாங்கினார் அப்படின்னு இப்போ ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அது என்ன? கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு இந்தியாவுக்கு உரியது, அது தமிழகத்துக்கு பயன்படக்கூடியது. அதை 75, 76களில் 74, 76 இந்த 2 ஒப்பந்தங்களில் இலங்கைக்கு அது தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாச்சு. இது ஒரு அநீதி. இது நேருவும் இந்திரா காந்தியும் இங்கே இருக்கக்கூடிய கலைஞரும் செஞ்ச சதி. ஆகவே இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு கருத்தியலை, ஒரு சிந்தனையை அதை இன்றைக்கி கொண்டுக்கிட்டு அதை வியாபாரமாக்கி அதில் சில பொய்களையும் பித்தலாட்டங்களையும் பேசி எப்படியாவது ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படின்னு அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பண்ணியிருக்கு. ஒரு பிரதமரே இதை பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? கேட்கும்போதே முட்டாள்தனமாக இருக்குது. ஆர்டிஐயில் நம்ம ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறோம் அப்படின்னா அந்த அதிகாரி யார்? இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் அல்லது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது அப்படின்னா ஒப்பந்தம் போடுறவர் யார்? தமிழ்நாடு அரசாங்கம் போட்டுச்சு. தமிழ்நாட்டு அதிகாரிகள்கிட்ட இருந்தால் இவர் ஆர்டிஐயில் வாங்கினார். ஒன்றிய அரசாங்கம் போட்டது தானே. மத்திய அரசாங்கத்துடைய வெளிவிவகாரத்துறை கிட்டத்தான் அது புறாமல் இருக்குது. வெளிவிவகாரத்துறைங்கக்கூடிய விஷயம் என்ன? அதனுடைய மந்திரி திமுகவுடைய மந்திரியாக இருக்கார். பிஜேபி தானே 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தது. இப்படி காங்கிரஸ் இப்படி போட்டது அல்லது காங்கிரஸினுடைய தலைவர்களுக்கு இந்த உள்ளுணர்வுலேருந்து அவங்க போட்டாங்க. இது இந்திய நாட்டுக்கு இது பயனுள்ள வகையில் இல்லை அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்காக 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் இப்போ இங்கே பேசக்கூடிய பிரதமர் மோடி செஞ்சுருக்க வேண்டியதானே? யார் கையை பிடிச்சிக்கிட்டா? யார் மாற்றினா? அல்லது இந்தியாவுடைய எல்லையில் எல்லாம் முட்டு சந்து மூளை எல்லா விதத்தையுமே தெரிஞ்சவங்க இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாதவர் அவர். இந்தியாவுடைய எல்லை பரப்பில் எங்கே என்ன மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரியாதவரா? ஒருவேளை இப்போ நம்ம இவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் டெய்லி புது புது ஆடைகளை அணிந்து புது புது விஷயங்களை இது பண்ணி வெறும் வேடிக்கை காட்டுற கோமாளி போன்ற ஜோக்கராக தான் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெளிவிவகாரத்துறையே அவங்க கையில் இருக்குது. இது என்ன அங்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்டிஐயில் போட்டாராம், அதில் கொடுத்தாங்களாம், அதில் என்ன விவரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது இந்திரா காந்தியும் நேருவும் இந்திரா காந்தியும் இங்கே இருக்கக்கூடிய கருணாநிதியும் அவங்களுடைய உணர்விலிருந்து இதை கைமாற்றி இலங்கைக்கு கொடுத்து விட்டார்கள் என்று இப்படி ஒரு அதிகாரி கொடுப்பானா? அப்படி ஒரு அம்சம் இருக்குமா? அப்போ இவங்க ஆர்டிஐ அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் எழுதி வாங்கிக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். மோடிக்கு கீழே இருக்கிறவரே அவரே எழுதி கொடுறான்னு சொல்லி எழுதி வாங்கி அதை தமிழ்நாட்டுக்கு இங்கே எப்படி பயன்படுத்துறது என்கிற அடிப்படையில்
அது ஒரு அரசியல் பிரச்சனையாக, ஒரு பெரிய பிரச்சனையாக, பூதகரமாக இங்கே கொண்டுட்டு வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா, தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சவர் திமுக, கருணாநிதி. ஆகவே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாத, பாரதிய ஜனதா கட்சி தான் அது தமிழர்களுக்காக, இந்தியாவுக்காக நிற்கிது அப்படின்னு அதில் ஒரு தேசப்பற்றை விதைக்கக்கூடிய ஏற்பாடுங்கக்கூடிய விஷயத்துலேருந்து இப்படி ஒரு குறுக்கு புத்தி, குறுக்கு சால் ஓட்டுற புத்திங்கிறது யாருக்கு வரும்? யாருமே சிந்திக்க மாட்டாங்களா? ஏன் 10 வருஷமாக என்ன செஞ்சேன்னு சிந்திக்கவே மாட்டாங்களா பார்த்தீங்க அப்படின்னா? ஆகவே இன்றைக்கி கச்சத்தீவு பிரச்சனை பூதகரமாக வந்திருக்கு. எங்களுக்கு என்ன அப்படின்னா, அது ஹிட்லர் மண்டையில் இருக்கிறது தானே. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப 10 தடவை சொன்னால் அதில் உண்மை இல்லாமையா போயிட போதும். இவ்வளோ பேர் சொல்கிறாங்களையா, இத்தனை வாட்டி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையை உருவாக்க முடியுங்கக்கூடிய அடிப்படையில் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லுவதுங்கக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கி இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்து இவர் பேசினார், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் பேசினார். இப்போ ஹலோ எப்பமில் கச்சத்தீவு சம்பந்தமான டிசிஷன் இருக்கான், எல்லோரும் பேச போகிறாங்களாம். நீ டிவியில் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கணும்ல, பத்திரிக்கை படித்தா தானே கச்சத்தீவை பிடிப்ப. அவங்க எந்த அளவுக்கு கருத்து பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க பாருங்கள். வாகனம் ஓட்டிக்கொண்டே இருக்கிற போது ஹலோ எப்பம் கேட்குற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா காதில் அதை வச்சுக்கிட்டு டீ கடையில் கேட்கலாம், அங்கே கேட்கலாம், இங்கே கேட்கலாம், நம்ம ரேடியோ இதில் இருந்துச்சுன்னா ஹலோ எப்பம் மூலமாக அதை கேட்டுக்கலாம், கச்சத்தீவு சம்மந்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய கருத்து பரவல், கருத்து பிரச்சாரம் இதுக்குள்ளே வந்து உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கம் அல்லது கலைஞர் அரசாங்கம் அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்ததா? இது சரியானது தானா? இதனுடைய வரலாற்று அம்சங்களை எல்லாம் வந்து பார்த்துத்தான் கச்சத்தீவை இந்தியாவினுடைய அரசாங்கம் அவங்களுக்கு தாரை வார்த்ததா? எந்த வரலாற்று அம்சங்களுக்குள்ளேயும் போகாமல் ஒரே விஷயத்தில் திமுக துரோகம் இழைத்தது இதுதானா? இப்படி தான் ஒரு பிரதமர் பேசுவாங்களா? இப்படி தான் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்குமா? ஆகவே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, கச்சத்தீவு மேலே பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்படிங்கும்போது எவ்வளோ நாள் கழிச்சு? 50 வருஷம் கழிச்சு. 50 வருஷமாக இது சம்பந்தமாக பேசாத பிஜேபி அல்லது வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது நடவடிக்கை எடுக்காத பிஜேபி 5 வருஷம், அதுக்கப்புறம் இவர் பிரதமராக இருந்த இந்த 10 வருஷத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யாத பிஜேபி, அல்லது நீ வாங்கி கூட கொடுக்குவானா, அங்கே தான் யாருமே மனிதர்களே குடியிருக்கலையே, மனித நடமாட்டம் இல்லாத தீவு தானே, அதை குத்தகைக்காவது எடுத்து கொடுக்கலாம்ல. இன்றைக்கி சொல்கிறாங்க பங்களாதேஷ் பிரியும் போது அங்கே எப்படி குத்தகைக்கு எடுத்தாங்க ஒரு தீவை அப்படின்னு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த மாதிரி நீ குத்தகைக்காவது இந்திய அரசாங்கம் எடுத்து அதை பயன்படுத்துவதுங்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடாதா? இலங்கை மீனவர்கள் சாகிறார்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கி இவ்வளவு தூரம் நீலக்கண்ணீர் வடிக்குதே. அதில் 10 வருஷத்தில் இவர் தடுத்ததுன்னா, தலையிட்டதுன்னா என்ன பேசினார்? அவர்கள் அங்கே வந்து அது என்ன, நாட்டுப்படகு மீனவர்கள் அங்கே வந்து ஓய்வெடுக்க முடியும், வலை காய் வைக்க முடியும் அந்த பகுதியில் அப்படின்லாம் சொல்லும்போது, அதுக்கு அந்த இடத்த குத்தகைக்கு எடுத்து அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனை? அதில் மோடி என்ன செஞ்சாரா செய்யலையா அங்கக்கூடிய விஷயத்தை பேசணும்ல. நம்ம மீனவர்கள் இலங்கை படையால் சுட்டுக் கொல்லப்படுகிற போது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி மோடி தலையிட வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நிர்பந்தம் கொடுத்தாங்களே. அப்போ மோடி என்ன கலட்டினார்? இதில் ஒரு ஆணியை கூட பிடுங்காமல் இப்போ வந்து திமுகவை தேர்தல் நேரத்தில் திமுகவை குறை சொல்லி வஞ்சகத்தனமாக ஓட்டு வாங்குகிற அந்த செயலாக இது இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்குது? அவர் பேசுகிறதெல்லாம் யோக்கியதாம்சம் மாதிரி. 1974 அந்த ஒப்பந்தம் வருகிற போது அதில் தமிழ்நாட்டுக்கும் கச்சத்தீவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இருந்த காலத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் குடும்பம் அவர்களுக்கும் அந்த கச்சத்தீவுக்கும் இருந்த உறவு, அதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அங்கீகரித்தது. அங்கே தமிழர்களுடைய போட்டு மற்ற விஷயங்கள் போய் அங்கே அதை பயன்படுத்தி கொண்டிருந்தது. அதை சுற்றி அவர்கள் மீன் பிடித்த உரிமைங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அந்த இடத்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் குடும்பத்தில் இருந்து மரக்காயர்கள் வந்து அதை குத்தகைக்கு வாங்கி அதை நடத்தி கொண்டிருந்தது. அந்த ஆவணங்கள்
இது அனைத்தையும் திரட்டி எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து, ஆகவே கச்சத்தீவுங்கிறது இந்தியாவுக்கு சொந்தம், தமிழகத்தோடு சேர்ந்த பகுதி, அதை இலங்கைக்கு கொடுத்துறாதீங்க அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம், அன்னைக்கு இருந்த திமுக, அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அந்த முனைப்பை எல்லாம் செய்தது. உலக அளவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அல்லது இலங்கையினுடைய தேவை, இங்கே இருக்கக்கூடிய தேவை, இங்கேருந்து இலங்கையோடு இருக்கக்கூடிய தொடர்புங்கக்கூடிய அடிப்படையில் இருந்து அன்னைக்கு 74 ஒப்பந்தம்ங்கக்கூடிய விஷயங்கள் போடப்பட்டது. 75, 76 வருகிற போது எமர்ஜென்சிங்கக்கூடிய விஷயங்கள் வந்துடுது. அதில் கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அப்போன்னா திமுக ஆட்சி இருந்துச்சா, கலைக்கப்பட்ட சூழலுங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்துடுது. நேரடியான ஆட்சிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. 1976 அந்த ஒப்பந்தம்ங்கக்கூடிய விஷயங்கள் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய ராமநாதம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இஷ்யூ மேலே தொடர்ந்த கவனத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், பல்வேறு கட்சிகள் அது குறித்து எல்லா நேரங்களையும் கவனம் செலுத்தியிருக்கு. இன்னைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுக கூட, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட அவங்க கூட தலையிட்டாங்க. யார் தலையில்லை? பிஜேபியை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதன் மேலே தலையிட்டாங்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இன்றைக்கி திடீர்னு காதல் பொத்துக்கிட்டு இப்படி பேசக்கூடிய விஷயமா இருக்கு. எல்லா மாநிலத்தினுடைய பிரச்சனையும் கேட்டுக்கிட்டு தான் அந்த மோடி இப்படி பண்ணுறாரா? இப்போ அது என்ன, பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி காஷ்மீர் ஒரு பகுதி இன்றைக்கி பாகிஸ்தானோடு இருக்குது. அது பாகிஸ்தானுக்குத்தான் சொந்தமா அப்படின்னு நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதில் என்ன அந்த கவர்மெண்ட்டோட மற்றதோடு எதை பேசுகிறீங்களா? சரி, அதை நம்ம விடுவோம். இப்போது காஷ்மீரை 3 மாநிலமாக பிரிச்சுட்டாங்களே, யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்களே, இதுவரும் தேர்தலே நடத்தலையே. அந்த சட்டமன்றத்தை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று அரசியல் சாசனம் இருந்தும் 370 ஆர்டிகல் 370 அரசியல் சாசனத்தோடு ஒட்டி அதை உருவாக்கி காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த இதை கலைக்கிறதுக்கு அல்லது யூனியன் டெரிட்டரி ஆக்குறதுக்கு அந்த மாநிலத்தினுடைய மக்களை கேட்கணும், மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தை கேட்கணுங்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது பிஜேபி அதை கேட்டு தான் செஞ்சிச்சா? இல்லை அவங்கெல்லாம் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்களா? கவர்னர்கிட்ட ஒரு அறிக்கையை வாங்கி ஆட்சியை இது பண்ணி கவர்னர் இதை வச்சுக்கிட்டு கவர்னர்கிட்ட இதை ஒரு அறிக்கையை வாங்கி நேரடியாக மோடி அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பேசுகிறாரு, இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் தான், திமுக அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு பேசி இப்படிப்பட்ட ஒரு கயமைத்தனத்தை தேர்தலுக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக அதுக்கான யுக்தி என்கிற அடிப்படையில் எதை வேணாலும் பேசலாம் எங்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ராமநாதபுரம் அந்த தென் மாவட்டங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்புங்கக்கூடிய விஷயங்களில் நெருக்கடி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சாதிய கலவரங்கள் அவ்வப்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துடுது. அதில் மிகவும் எளிதாக இலக்காகிறவர்களாக இளைஞர்கள் மாறிடுறாங்க. இதுக்காக போடப்பட்ட ஆய்வு கமிஷன் இருக்குல்ல, அந்த ஆய்வு கமிஷன் கூட என்ன சொல்லுதுன்னா, வேலையில்லா திண்டாட்டம்ங்கக்கூடிய விஷயங்கள் அது இருக்குது. அதில் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரியான அந்த விஷயங்கள் வருகிற போது அது சாதிய கலவரங்களாகவும் மற்றதாகவும் அங்கே வெடிக்குது. ஆகவே அங்கே என்னென்னா வேலை வாய்ப்பு, அதுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி, அதற்கான தொழில்கக்கூடிய விஷயங்கள் உருவாகாமல் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமூக நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எளிதாக கடந்து போயிட முடியாது. இது அடிப்படை தேவைங்கக்கூடிய அடிப்படையில் பல கமிஷன்கள்ங்கக்கூடிய விஷயங்கள் போட்டாச்சு. ஸோ அப்படிப்பட்ட கமிஷன்களுடைய ரிப்போர்ட்டு கூட பார்த்திங்கன்னா இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இலங்கைக்கும் நம்மளுடைய தூத்துக்குடிக்கும் அதே போல் கேரளா திருவனந்தபுரமோ அல்லது நம்முடைய மும்பை போர்ட்டுக்கோ நம்மளுடைய கப்பல் போக்குவரத்து போகணும் அப்படின்னா இலங்கையை சுற்றிக்கிட்டு போகுது. இலங்கைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய இந்த பாக் சலசந்தி நீரிணை இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம அந்த
மணல் திட்டுக்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி ஆழப்படுத்தி பெரிய கப்பல்கள் போகிறதுக்கான ஏற்பாட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொழில் வளர்ச்சிங்கிறது அந்த பகுதியில் வரும். தொழில் வளர்ச்சி வருகிற போது வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வந்து ஆகும். எப்படி இன்றைக்கி மகாராஷ்டிரத்தில் ஒரு போர்ட் இருக்கோ, எப்படி குஜராத்தில் பெரிய போர்ட் இருக்கோ, எப்படி சென்னை துறைமுகம் பெரிய துறைமுகமாக இருக்கோ, இந்த துறைமுகங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உதவியாக எது இருக்கும், அந்த இது போன்ற ஒரு துறைமுகமாக எது மாறும் அப்படின்னு சொன்னால் மாறுவதற்கு நம்ம தூத்துக்குடி துறைமுகம் கூட பெரிய துறைமுகமாக மாறுறதுக்கு எது உதவும் அப்படின்னு சொன்னால் அந்த நீரிணை இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேட்டை இது பண்ணி நாம் ஆழப்படுத்தி கப்பல்கள் போகிற ஒரு போக்குவரத்தாக மாற்றணும் அப்படின்னு. இந்த திட்டத்துக்கு பேர் சேது கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லி, சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு. இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரையை பிரிட்டிஷ் பீரியட்லேயே அதுக்கு அந்த திட்டத்தை வழிவகுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா. இதை தடுத்தது யார்? அது ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி. ராமர் பாலம் கட்டினதை வேணா பார்த்தானுங்களா? அப்படி ஏதாவது நடந்ததா? எங்கேயா நடந்தது? என்னையா வரலாற்றில் இருக்குது? இப்படிலாம் சொல்ல முடியுமா? ராமர் எப்போ பிறந்தார், எப்போ பாலம் கட்டினார் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் வரும்போது, இல்லை அது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்து தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு அது வழக்குக்கு போகலையா? அதை தடுத்து நிறுத்தலையா? அதுக்கான இஷ்யூவை பார்த்திங்க அப்படின்னா ஆக்கலையா? இங்கே ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இருந்தபோது அப்படி ஒரு திட்டத்தை, சேது கால்வாய் திட்டம் என்கிற அந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்தபோது அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சவங்க யார்? பிஜேபி தானே. இன்றைக்கி அந்த திட்டம் வந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். தென் தமிழகத்தில் வேலையின்மைக்கும் அல்லது தென் தமிழகத்தில் வளர்ச்சி குன்றியதுக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ராமர் பாலமாக இருக்கிறதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இருக்கிறவனுடைய வாழ்க்கையாக, இளைஞர்களாக, எதிர்காலமாக, பொருளாதார வளர்ச்சியாக, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என் நம்பிக்கை தான் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் இருந்து அதை சேது கால்வாய் திட்டத்தை நிறுத்தி வச்சவங்க இவங்க தானே. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லுகிற போது கச்சத்தீவு இஷ்யூவை பேசுகிற மாதிரி சேது கால்வாய் இஷ்யூவை பேச வேண்டியதானே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி இந்த கச்சத்தீவு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி தந்திரமே தவிர வேறொன்றும் இல்லைங்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஆகவே ஒரு தவறான தளத்தில் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த யாரும் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே யாரும் நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் படிக்கிற விவரங்களை தெரிஞ்ச யாருமே நம்ப மாட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் எதையாவது ஒன்றை தமிழ்நாட்டில் பண்ணலாம். தமிழ்நாட்டில் வேறு ஒன்றையும் சொல்ல முடியல. தேடி பார்த்தாச்சு. கடைசியில் இப்போ 10 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சுட்டு அவர் செஞ்ச விஷயத்துக்கு துட்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி 10 வருஷமாக என்ன செஞ்சேன்னு அவர் தானே செய்யணும். தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்யும். வெளிவிவகாரத்துறை ஒன்றிய அரசாங்கம் தான். அது என்ன, நீ குடிமகனாக இல்லையான்னு தீர்மானிக்கிறது ஒன்றிய அரசாங்கம் தான். நீட்டு வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது ஒன்றிய அரசாங்கம் தான். நீ மாற்றி சிந்திக்கிறனால அதெல்லாம் முடியாது, எல்லா அதிகாரம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இன்றைக்கி திமுக மேலே சுட்டு விரலை நீட்டுவதுங்கிறது என்ன பொருத்தங்கக்கூடிய விஷயங்கள். இது பொருத்தமானது இல்லை. இது எல்லாமே ஜிமிக்ஸு. இதெல்லாம் ஏமாற்று வித்தை. இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தை தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாதுங்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால். ஆகவே அந்த அளவில் நம்ம இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்கூடிய விஷயத்தை கேட்டுக்கொண்டு ஒய்மேன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்.